அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். வரன் பார்க்க போகிறீங்களா? வரன் பார்க்க போகிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் வேலையாக ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு, அதே போல் உங்களுக்கு கையில் வந்த வரன் ஜாதகங்களையும் எடுத்துக்கொண்டு அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்துக்கு வாங்க. சிறப்பான முறையில் திருமண பொருத்தம் பார்த்து சரியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் முடிங்க. சரிங்களா? சரி, இப்போ திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி? இப்போ நிறைய இடங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டுமே, ஏன்னா அவங்க முறையான ஜோசியம் படிச்சிருக்க மாட்டாங்க, அணு அறிவுலேயே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன செஞ்சிடுவாங்கன்னா பொருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ வேகமாக சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பார்த்தது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. 8 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்கேன், ரைட் ஓகே அப்படின்ட்டு டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கு நிறைய பிள்ளைகளின் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வீணாக போன காரணம் இந்த மாதிரி நபர்கள் தான். வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்த்து திருமணத்தை தீர்மானிக்கிறார். சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தோஷம் அது பார்ப்பாங்க. தோஷம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. தோஷத்தில் முக்கியமாக செவ்வாய் தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கு இல்லை, அடுத்த நட்சத்திரத்தை பொறுத்துக்கு போயிட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா மலன்னு குறித்து கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட இப்போ ஒரு 10-20 வருஷமாக நடந்த திருமணங்கள் நிறைய தோல்வியில் போய் முடிஞ்சு இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், எவ்வளவோ பேருக்கு டைவர்ஸ் ஆகி 2ஆம் திருமணம் நடக்குது. அல்லது பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளுக்காக திருமணத்தையும் தியாகம் செய்து வாழக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் திருமண பொருத்தம் பார்க்குறது முறையாக பார்க்கணும். அதில் அண்ணாமலை ஜோதிட நிலையத்தில், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்தில் 4 விதமாக நம்ம பொருத்தத்தை பார்க்குறோம். பையனுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, பெண்ணோட ஜாதகம் எப்படி இருக்குது. சரிங்களா? முதல் ஜாதக பலம். ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்ல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கா, ஏன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், லக்கணம் எப்படி இருக்கு, ஏன்னா லக்கணாதிபதியை வைத்த அவருடைய குணநலன்கள் என்ன, இவருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிந்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம அதில் பார்த்துறோம். நோய்வாய்ப்படுவாரா, இல்லை இவர் மது போதை பழக்கத்துக்குலாம் அடிமையாவாங்களா, இல்லை நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் பெண்ணுக்கும் குடும்பத்துக்கேற்ற ஒரு மருமகளாக இருப்பாங்களா, அவங்க குணநலன் எப்படி, மாமியார் வீடை தன்னுடைய வீடு மாதிரி பாவிச்சுக்கிடுவாங்களா, உடன் பிறந்த சொந்தக்காரங்க மற்றபடி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை எல்லாரையும் நல்ல முறையில் கவனிச்சுக்கிடுவாங்களாங்கிறதையும் நம்ம அவங்க குணநலன்களை பெண்ணிட ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ குணநலன்களையும் பார்த்துக்கணும், ஜாதக அமைப்பு ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். 1. 2வது தசாபுத்தி. இவங்க பிறந்த சமயத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடந்திருக்கு, இப்போ கரண்ட் நடப்பு திசை என்ன, அந்த திசைகள் இருவருக்கும் ஒத்து போகுதா. ஏன்னா திசை நாதன் இருக்காங்க இல்லையா, அவங்க நட்பு கிரகமா பகை கிரகமா, அதையும் நம்ம பார்க்கணும். இதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அப்டேட்டாக புத்தி நடத்தக்கூடிய புத்திநாதன் முதற்கொண்டு நட்பாக இருக்காங்களா பகையாக இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. சரி, அதில் ஜாதகம் பார்த்தா, 2வது தசாபதி பார்த்தா, 3வது தோஷங்கள். தோஷங்கள்னு எடுத்தோம்னா ஒரு 9 வகையான தோஷம். இதை எல்லாமே நம்ம என்ன செய்யணும், 2 பேருக்கும், ஆண் பெண் 2 பேருக்கும் என்னென்ன தோஷம் இருக்குது, இவருக்கு பையனுக்கு என்னென்ன தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு என்னென்ன தோஷம் இருக்குது. சரி, தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் நிறைய, அதையும் நாங்கள் சொல்லுவோம். பரிகாரம் நிறைய இருக்குது. அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த தோஷம் குறைஞ்சிடும். சரி, 4வதாக தான் நம்ம என்ன செய்ய பார்க்கணும், நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். 11 பொருத்தம் இருக்குங்க. அதில் முக்கியமான சில பொருத்தங்கள், ஒரு 5 பொருத்தங்கள் 6 பொருத்தங்கள் பொருந்துனா போதும். அப்போ நட்சத்திர பொருத்தம் 4வது
கட்டமாக நட்சத்திர பொருத்தம். அப்போ இதில் என்னென்ன நட்சத்திரம், பையனுடைய நட்சத்திரத்துக்கு பெண்ணோட நட்சத்திரம் பொருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி அந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தால் அவர்களுடைய மன வாழ்க்கை, பிள்ளைகளுடைய மன வாழ்க்கை நீடித்து அவங்க சிறப்பாக வாழ்வாங்க. சரிங்களா? அதனால் நம்ம வரன் பார்க்கும்போது அவசரப்படக்கூடாது. அது எவ்வளவு நல்ல இடமாக இருந்தாலும் சரிங்களா, திருமணத்துக்கு அப்புறம் வாழப்படுறது அவங்க தான், பிள்ளைகள் தான். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் திருமணம் நிச்சயிக்கப்படணும், திருமணத்தை நடத்தி வைக்கணும். அப்போ தான் அவங்க பிள்ளை குட்டிகளோட மிக சிறப்பாக வாழ்வாங்க. நன்றி, வணக்கம்.